வார்த்தை போடலாம். ஐயா பட்டா கோஷம் வந்தோம் ஐயா, எங்களுக்கு நல்லது வீடு இல்லாத வாசல் இருந்தது ரோட்ல கிடக்குறோம் ஐயா, பைட்டால கிடக்குறோம் போல் ஐயா போலி ஓத்தார் போலி ஓத்தார் நல்லா சொல்லி தராங்களா? உங்க அம்மா யாரு? அம்மா அப்பா ஒரு மரியாதை கூட இல்லை ஐயா. நேற்று தாசில்தார் வந்தாங்க, இந்த இடம் வந்து எந்த காலத்துலேருந்து பிடிச்சிருக்காங்க. அந்த மீன்யூர் பொன்னேரி 2 இடம் ஐயா, 2 இடம் வந்து இப்போ இல்லை 50 வருஷத்துக்கு முன்ன கொடுத்தாங்க. அது வந்து வேற ஆள் வந்து செவரு கட்டி அந்த இடம் பிடிக்க சொல்லி அவங்க ரொம்ப நாளா அவங்க இது பண்ணலாம். அது நம்ம நரிபொருளுக்கு அந்த காலத்துக்கு கொடுத்தாங்க. அந்த காலத்தை கொடுத்தவங்க அவங்க வந்து இது உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இல்லை சார், இது நாங்க போய் டைப் பண்ணி எடுத்து வந்த ஐயா. பொன்னேரியில இருக்கிற வீட்டுமனை பட்டா இந்த மாவட்டத்துல மட்டுமா? எல்லாருமே ஒரே. அது ஒரு குரூப், அது தனியாட்டி வரணும்னு சொல்லி அது ஒரு குரூப் இருக்கு சார். இது முடிஞ்சுதான் அவங்க கிட்ட வர ஐயா. எல்லாம் வீடு இருக்கு, உங்களுக்கு வீடு இருக்கு, பட்டா வேணும், இடம் வேம்பாக்கத்துல இருந்தோம், புளியமரம் ரோடு பக்கத்துல. அப்போ அந்த காலத்துல அங்கிருந்து இட்டு போய் அங்க காட்டினாங்க, அங்க போய் வேலை காட்டினாங்க. ஆத்து ஓரத்துல காட்டினாங்க ஐயா. ஐயா கல்லகா வெட்டி எல்லாம் கொடுத்தாங்க ஐயா. அந்த ஆத்து ஓரத்துல காட்டினாங்க. வீடு கட்டிக்கோங்க முடிச்சு விடு. இவங்க என்ன பண்ண சொந்த துட்டத்தை போட்டு எல்லாம் கட்டி போனாங்க. பட்டா கொடுப்பாங்க 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 கொடுப்பாங்க. இதோ அடுத்த மாசம் தர்ற, இன்னும் அடுத்த வருஷம் தர்ற, அடுத்த மாசம் எல்லா கலெக்டரும் மாறி மாறி தான் போறாங்க. பண்றதுன்னு ஒரு கலெக்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த இடம் கூட வேற ஆள் வந்து செவரு கட்டிட்டாங்க. எங்க குறிகார் வேணும், அந்த காலத்துல கொடுத்த வேணும். அது வந்து போட்டியா வந்து ஒரு அதிகாரி வந்து ஒரு அந்த ஊருக்காரங்க வந்து இந்த இடம் நாங்க கொடுக்க மாட்டோம், இந்த இடம் கொடுக்க மாட்டோம், இது எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க தகராறு வரான். அந்த ஊர் தலைவருக்காரலாம் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குறிகார் டவுன் சொன்னா ஓடுவாங்க, ஒரு லாட்டி எடுத்தா ஓடுவாங்க. இவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் 150 குடும்பம் அப்படியே அழிகிறாங்க. கலெக்டருக்கு மனு கொடுத்தா பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து சிஎம்கெல்லாம் மனு கொடுத்தோம், எம்எல்ஏக்கு மனு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த லெட்டர் எல்லாம் இது வரைக்கும் ஐயா கட்டுது. அது மனு பள்ளியாவது அவசரத்தை விட்டு பையில 2 பேர்த்துல எடுத்து வர சார். அந்த இடத்துக்கு வரியும் காட்டுறோம் சார். அந்த இடத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்தாருந்தா சார். அது புன்னமஞ்சல் எனக்கு கொடுத்தாங்க சார். 50 வீடு 100 வீடு இருக்கு சார். அங்க வீடு கட்டியாலும் இருக்கு. 4 பேர் வீடு கட்டிருக்காங்க, 10 பேர் வீடு கட்டது இருக்காங்க சார். அதான் சார் இடம் காலி. அந்த இடம் இது எஸ்டி மாத்திராங்க ஐயா. டெல்லியில போய் வருமான சர்டிபிகேட், ரேஷன் கார்டு அதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஐயா. இப்போ வெளியே போய் எல்லாம் பின்ன அங்கேயே இருக்கிறாங்க ஐயா. கலெக்டருக்கு மாறுபடுதான் இருக்கிறாங்க. ஒரு பதட்டு தாசில்தார் மாறுபடு பாவம் புண்ணியம் பண்றது இந்த மக்களுக்கு மேலே ஏற்றுறது நீங்க தான் ஐயா. இத்தனை காலம் பீச்சில் இருந்தாங்க, எஸ்டி மாத்திர டெல்லியில போராடி. இது நம்ம டிபார்ட்மெண்ட், இந்த கவர்மெண்ட், நம்ம மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை கோரிக்கணும் கொண்டு போய் நாங்க வந்து எல்லா பட்டா என்ன பிரச்சனை, உங்க ஸ்கூல் படிக்கிறது எல்லாமே நம்ம வந்து பண்றோம்.